இங்கே பாருங்கள். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை உண்மையாக ஆசைப்பட்டால் அது நிச்சயமாக நடக்கும். ஓகே, பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். பாண்டிச்சேரி உள்ளே போக போகிறோம். வில்லியனூரில் தொக்கு பிரியாணி கடை இருக்குல்ல, நாடி குழப்புறாங்க. வாங்க 2 பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவோம். தொக்கு பிரியாணி பார்சல்ண்ணா. வீடியோ எடுத்துக்கங்களா? பிரியாணி பண்ணிச்சா? ரெண்டு கிடைக்காதா அண்ணே? கொந்தளிச்சாதீங்க அண்ணே. சென்னையிலேருந்து வந்துருவோண்ணா. ஏதாவது பார்த்து சுத்தமாக இல்லையா? பிரியாணி காலியா? சாப்பாடு அலோடு சார். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ரெடி 1 2 நல்லி போகலாமா? ஓகேவா? ஓகே கைஸ், இதோ ஆடனுக்கு ஒரு நல்ல இடத்துல சாப்பாடு விட்டுட்டு எங்களோட சென்னை டு சீர்காழி பயணத்தை தொடர்றோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி சென்னை டு திண்டிவனம் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் திண்டிவனம் இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு பாண்டிச்சேரிக்கு லெஃப்ட் எடுக்கணும்ல, அந்த இதில் லெஃப்ட் எடுத்து பாண்டிச்சேரி போயிடுவோம். ஆடனுக்கு ஒரு நல்ல இடத்துல சாப்பாடு விட்டுட்டு கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரால் உருவாக்கப்பட்டவங்க. ஸோ நம்மளோட லைஃப் என்றைக்கு நேச்சரோட ஒத்து போய் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல மன நிம்மதியோடும் வாழ ஆரம்பிப்போம். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் இருக்க பிடிக்கும். மேக்ஸிமம் தூரமாக ட்ராவல் பண்ணணும். அண்டு வழியில் ஒரு அழகான இடத்த பார்த்தா அங்கே உடனே நிறுத்தி கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்சவங்களோட மனசு விட்டு பேசணும். அந்த மாதிரி தான் என்னோடய பயணங்கள் இருக்கும். அண்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அல்ஃபோன்ஸ் கதை சேனல். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சென்னை டு சீர்காழி 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் வித் அப்பாச்சி RTR 160யோட. இந்த ட்ராவலில் இந்த பைக்கை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பைக்கோட கம்ஃபர்ட் அண்டு இந்த பைக் ஃபேமிலிக்கு சூட்டபுளா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ட் 1 வீடியோவில் சென்னையிலேருந்து நாங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் நான் லிங்க் தரேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் 1 வீடியோவை. இது பார்ட் 2 சென்னை டு சீர்காழி 250 கிலோமீட்டர்ஸ் வித் அப்பாச்சி RTR பார்ட் 2 வீடியோ. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். அதுவும் சிறப்பாக தொக்கு பிரியாணியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொக்கு பிரியாணி சாப்பிட போயிட்டுருக்கோம். இந்த பைக்கில் நான் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். நாங்கள் இது வரைக்கும் எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணல. நல்லி, நீ ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறியா இல்லையா? சரி, ஓகே, அதை நான் பைக் நிறுத்தினோடனே சொல்லு, ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இப்போ என்கிட்ட ஒரு மைக்கு ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ இந்த போயோ ஒயர் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். என் ஒய்ஃப்ட்ட எதுவும் மைக் இல்லை. இன் ஃப்யூச்சரில் இந்த சேனல் உங்களால் வளர்ந்துருச்சு அப்படின்னா டியூல் மைக் வாங்கக்கூட ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வரும். அப்போ நான் எங்களோட கருத்துக்களை மூவிங்லேயே ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதை திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த சேனல் உங்களால் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எனக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் முக்கியமாக பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது டிரைவர் சீட் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டு யாருக்கெல்லாம் வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்குமோ, அதுவும் விண்டோ சைடில் உட்காந்து யாருக்கெல்லாம் ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் மேக்ஸிமம் இடத்துல பேசியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரா வீடியோவை அப்படியே கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு ட்ராவலை திருப்தியாக கொடுக்கணும் அப்படின்றது எண்ணத்தினால நான் மேக்ஸிமம் ஒரு இடத்துல பேசியிருக்க மாட்டேன். அந்த ரா ஃபுட்டேஜை அப்படியே பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க. ஒரு பெட்டில் ஹாயாக படுத்துட்டு ஹெட்ஃபோனில் ஒரு ராஜா சாங் போட்டுட்டு, நான் சாங் போட முடியாது, எனக்கு காப்பிரைட்ஸ் விழுந்துடும். அதனால் நீங்கள் ஹெட்ஃபோனில் ஒரு ராஜா சாங் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டில் வச்சுட்டு பாருங்கள். 100% ஒரு பஸ் ட்ராவலான வீடியோ, ஒரு கிளாரிட்டியான வீடியோ. இது வரைக்கும் நான் எந்த சேனல்லையும் பார்க்கல. அந்த கிளாரிட்டியான வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்.
நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெட்டில் ஹாயாக சாஞ்சிக்கிட்டு இந்த ஃபோனை ஃப்ரெண்டில் வச்சுட்டு ஒரு ராஜா சாங்கை போட்டுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு 100% கிடைக்கும். வாங்க, இது நம்ம அல்ஃபோன்ஸ் கதை சேனல். நான் உங்கள் அல்ஃபோன்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி சாப்பிட. பரவாயில்லைங்க, இன்றைக்கி கிளைமேட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓவராக வெயில் அடிக்காமல் க்ளவுடியாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நேத்தியே கிளம்புறது தான் பிளானு. கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. வீடியோ பார்க்குறவங்க யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் காமெடிஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் விஜய் டிவி ஸ்டாண்டப் காமெடியன் திரு அரக்கோணம் தினேஷ் அவரோட காமெடி ஸ்டாண்டப் காமெடி வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த அரக்கோணம் தினேஷ் வந்து பேசியிருந்தார், ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்தார். அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். இந்த பஸ்ஸும் போக மாட்டேங்கிறாங்க, என்னையும் போக விட மாட்டேங்கிறாங்க. 60 போயிட்டுருக்கேன். பின்னாடி கார் வரதுனால ஓவர்டேக் பண்ணாமல் இருக்கேன். இங்கே பாருங்க. இந்த மாதிரி என்னடா நாய அவங்களும் எங்கேயோ ஊருக்கு போகிறாங்க போல். நாயை என்ன இப்படியே கூட்டு போகிறாங்கன்னு பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு கோன் வச்சுருக்காங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க போல். ரோடை இப்படி ஏதோ பிரித்து விட்டுருக்காங்கடி. ஆமாம், வேலை நடந்துகிட்ருக்கு, ரோடு வேலை. காய்ஸ், பைபாஸில் வரீங்க அப்படின்னா பாருங்கள், ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு, ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து 1 வே வந்து 2 வே ஆக்கியிருக்காங்க. வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. மேக்ஸிமம் நைட்டில் வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. உப்புக்கண்டம் மெஸ். இந்த மெஸ்ஸில் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மேல்மருவத்தூர் வந்துட்டோம்.
ஏய் இந்த முறுக்கு சாப்பிடணுண்டி. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது அந்த முறுக்கு. எவ்வளோ பெருசா. மேல்மருவத்தூர்ல யாராவது முறுக்கு வாங்கி சாப்பிட்ருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வழியாக திண்டிவனத்தை கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரி பைபாஸ் ரோடை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பாண்டிச்சேரி 38 கிலோமீட்ரு. 38 கிலோமீட்ரு ஒரு அரை மணி நேரத்தில் போவோம். அப்படின்னா மணி வந்து கரெக்டாக 12 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவோம். 12:10 ரேஞ்சில் அப்படியே பாண்டிச்சேரி ரீச் பண்ணிவிடுவோம். பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொக்கு பிரியாணி கடையை உங்களுக்கு காமிக்கணும். ப்ளஸ் வந்து இந்த பிரியாணி ரிவ்யூ எடுத்துகிட்டு அதை போய் பாண்டிச்சேரி பீச்சில் உட்காந்து அழகாக சாப்பிட போகிறோம். இதோ பாண்டிச்சேரி பைபாஸ். பரவாயில்ல, முன்னாடிலாம் இங்கே ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கும். இப்போ ரோடு போட்டாங்க போல். ஒரு 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம். கொஞ்சம் பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். 2 மணி வரைக்கும் பிரியாணி தான் இருக்குன்னு சொன்னாங்களே. பார்ப்போம், போய் கடையை பார்ப்போம். பிரியாணி இருந்தால் வாங்கலாம், இல்லைனா கிளம்பிட்டு போயிட்டே இருந்துருப்போம். அவ்வளோதான். என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த மேப் பார்த்து போகிறது அதெல்லாம் வந்து போட முடியாது. ஓகே, 11:30க்கு கரெக்டாக பாண்டிச்சேரி பைபாஸ் திண்டிவனத்துலேருந்து எடுத்தேன். ஆனால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒய்ஃபுக்கு பெயினாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணினா 12:30 தான் போவோம். போயிட்டு அந்த பிரியாணி கடையை தேடணும். போலாமா? ஓகே, கிளம்பிட்டோம். கரெக்டாக 12 மணிக்கு கிளம்புறோம். இப்போது எப்படியும் 12:30 ஆகிடும் நினைக்கிறேன். பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து அந்த வில்லியனூர் தொக்கு பிரியாணி சாப்பிட போகணும். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரி டோல்கேட் வந்துட்டோம். எனக்கு வந்து இந்த மேப் பார்த்து போகலாம். நான் இது வரைக்கும் வீடியோ அந்த தொக்கு பிரியாணி கடை வீடியோ பார்த்தேன். யாருமே கூகுள் லொக்கேஷன் கொடுக்கல. நான் அங்கே போயிட்டு கூகுள் லொக்கேஷன் தரேன். இப்போது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற பைபாஸில் வந்துட்டுருக்கேன். சென்னை டு பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன் பைபாஸ்லேருந்து வில்லியனூர் போய் அந்த பிரியாணி கடை எப்படி போகிறதுன்றத ஃபுல் வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. போல அப்படி ஓரமாக போயிருக்கலாம். ஆனால் அங்கே ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதனால் உள்ளே வந்துட்டேன். ஓகே, we are reached பாண்டிச்சேரி at 12:25 PM.
வெயில் இப்போ கொஞ்சம் வெதர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்க. கொஞ்சம் வெயில் அடிக்குது. நளினியும் ஆடனும் கொஞ்சம் வெயிலில் தான் வந்துட்டுருக்காங்க. ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு. இங்கே தான் பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது போலையே. லேண்ட் ஆக போகுது. நம்ம கனவு கண்டா நிறைவேறும் சொல்லுவாங்களே. பைக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி பைக் வாங்குகிறோம். ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி போய் சுற்றி பார்க்குறோம் அப்படியே நினச்சேன். இப்போ அது நிறைவேறுது. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை உண்மையாக ஆசைப்பட்டால் அது நிச்சயமாக நடக்கும். இட்ஸ் ட்ரூ. ஓகே, பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். பாண்டிச்சேரி உள்ளே போக போகிறோம். பாண்டிச்சேரி இப்போ வில்லியனூர் எப்படி போகணுன்னு என்கிட்ட கேட்கணுமே. பாண்டிச்சேரி கடலூர், பாண்டிச்சேரி டு கடலூர் இந்த ப்ரைவேட் பஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப வேகமாக போவாங்க. எங்கே நிறுத்துவாங்க, யாரை ஏற்றுவாங்க ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து பாண்டிச்சேரி டு கடலூர் போகிறவங்க இந்த ப்ரைவேட் பஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த வில்லியனூர் எப்படி போகணும்? ஆ, இப்படியா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் போதுமா? கல்யாண மண்டபத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணுன்றாங்க. இப்படி எப்படின்னா? ம் 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 ஓகே, சரி, ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே ஓகே. ஆனால் இங்கேருந்து 10 கிலோமீட்ரு வந்துட்டோம். காமிச்சிருவோம். மணி 12:30. பிரியாணி கடை இருக்குமான்னு தெரியலையே. இந்த ரோடா? சார், வில்லியனூர் எப்படியா போகணும்? வில்லியனூர் ஆ, இல்லை அங்கே கேட்டால் இங்கே இதுதான் மேட்டுப்பாளையம் போய் போகணும். ஆ, போகலாம். நீங்கள் கரெக்டாக ரோடு கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியாது. போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆட்சி வரும். ஓகே, ரைட் சைடில் ஒரு ஆட்சி வரும். இந்த ஆட்சியில் போனீங்கன்னா மறுபடியும் அந்த பக்கம் ஒரு ஆட்சியில் தான் போய் ஏறும். ஓகே, இது போகலாம். இப்படி போயிட்டாருன்னா பெட்டை கிட்ட இப்போ நிறைய சத்து போட்டு என்னாடி குழப்புறாங்க. பேசாமல் மேப்பை பார்த்துட்டா. ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன். பார்ப்போம். இப்படி போனால் ஊரில் போகணும். ஊரில் போயிட்டு போகணும். செட் ஆகுமான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து இப்படி போனால் உங்களுக்கு ஷார்ட்டுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டுருக்கேன். என்னடா முரட்டி யூட்டனா இருக்குது? மேட்டுப்பாளையம் போய் போகணுன்னா ஆமாம் பார்த்தேன் நான். வில்லியனூர் எப்படின்னா போகணும்? வில்லியனூர் ஆ, இங்கே அந்த ரோட்லையா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், ஃபைனலாக நம்ம இந்த ஜீவசந்தியா ஹோட்டல் கடைக்கு வந்துட்டோம். ஜீவசந்தியா தொக்கு பிரியாணி கடைக்கு வந்துட்டோம். இது வந்து வில்லியனூர். இது வந்து பாண்டிச்சேரியில் இல்லை. பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் வெளில வரணும். உள்ளே வந்தீங்கன்னா
பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர்னு ஒரு ஊர். அதுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. வாங்க 2 பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவோம். அண்ணா 2 தொக்கு பிரியாணி பார்சல்ண்ணா. வீடியோ எடுத்துங்களா? பிரியாணி முடிஞ்சிச்சா? 2 கிடைக்காதா? பிரியாணி முடிஞ்சிருச்சா? அண்ணா சென்னையிலேருந்து வந்துருக்கோண்ணா. ஏதாவது பார்த்து சுத்தமாக இல்லையா? இதுதான் கடையோட அட்மாஸ்பியர். நம்ம சென்னையிலேருந்து வந்தோம். இங்கே பிரியாணி காலி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கேட்டிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிடைக்குதான்னு பார்ப்போம். அதான் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணது 11 மணி. ஓகேண்ணா. ஓகேண்ணா. தொக்கு ஒரு 60 கொடுத்துருங்க. ஓகே தான். ஓகேண்ணா. அண்ணா எவ்வளோண்ணா? 290. காய்ஸ், கஷ்டப்பட்டு சென்னையிலேருந்து வந்ததுக்கு பிரியாணி காலின்ட்டாங்க. அதான் நான் பிளான் பண்ணது என்னென்னா, கரெக்டாக 11 மணிக்கெலாம் இங்கே வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் என்னால் வர முடியல. சரி, ஓகே, நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அதில் ஒரு சிக்கன் 65 பிரியாணியும் ஒரு தொக்கு பிரியாணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பிரியாணி வாங்கிட்டு போய் பாண்டிச்சேரி பீச் போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இதுதான் லொக்கேஷன் காய். வாங்க பிரியாணி வாங்கிடுவோம். இப்போ இந்த ஜீவ சந்தியாவிலேருந்து பாண்டிச்சேரி எப்படி போகிறது, பாண்டிச்சேரி பீச் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். போகலாமா? ஓகே, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, போயிடலாம். ஓகே, பை ஜீவ சந்தியா. இங்கேருந்து எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இடையில ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஒருத்தவங்கள்ட்ட வழி கேட்டோம். வழி கேட்டுட்டு நாங்கள் கூகுள் மேப்லாம் பார்த்தோம்ல, வழி கேட்டு தான் வந்தோம். பாண்டிச்சேரி அந்த ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் பைபாஸ்லேருந்து வரவங்க, ஆக்சுவலாக ஈசிஆர்லேருந்து வரவங்களுக்கு வேறு வழியாக இருக்கும். பைபாஸ்லேருந்து வரவங்க ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஒரு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். அங்கேருந்து ஒரே ரோடு வந்தீங்கன்னா அங்கே கோவில் ஒன்று வரும். அந்த கோவிலில் ஸ்லைட்டாக ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோவில்கிட்ட மேப் போட்டிங்கன்னா அந்த கோவில் பக்கத்துலேயே தான் அந்த கடை இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி பீச் போயிட்டு அங்கே எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு 3 மணிக்கா, இப்போ மணி 1:30, ஒரு 3:30க்கு
நம்ம சீர்காழி கிளம்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே உள்ள பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி பிளான் பண்ணதில் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஸு, தொக்கு பிரியாணி. எனக்கு கொஞ்ச நேரத்தில் டவுட் ஆகிடுச்சு, இந்த வழி வரோமே, அவுட்ரு வந்துட்டோமே, பாண்டிச்சேரி விட்டு அவுட்ரு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி பயமாயிடுச்சு. என்னடா கடையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமான்னு. கடைசியில் நல்லபடியாக கடைக்கு போய் சேர்ந்தாச்சு, பிரியாணி வாங்கியாச்சு. நல்ல ஸ்பாட்டாக பார்த்து சாப்பிட்ற வேண்டியதுதான். ஜீவசந்தியா அந்த ஹோட்டல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பாண்டிச்சேரி பீச் போயிட்டுருக்கோம். அந்த ஹோட்டல்லேருந்து ஒரே ரோடு தாங்க, இங்கேருந்து 3.5 கிலோமீட்டரான், போயிட வேண்டியதான். நம்ம இப்படி போய் ஊருள்ள போயிட்டு இப்படி வந்துட்டோம். இப்போ இப்படி போகிறோம், ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கும். ஓகே காய்ஸ், இங்கேருந்து பாண்டிச்சேரி பீச் போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக பாண்டிச்சேரி சிட்டி சென்ட்ரலில் இருக்கோம். அவர் எப்படி வந்தார் பார்த்தீங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இதை கிராஸ் எடுத்தால் டக்குன்னு எடுத்துடணும், ஸ்ட்ரெயிட்டாலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த சிக்னலில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச் தான். பீச்சில் போய் நம்மளை விட்டுரும். ஸோ அந்த பீச்சை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, இந்த பாண்டிச்சேரியில் இந்த டெம்போ ஆட்டோஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதிலெல்லாம் சின்ன வயசில் நான் போயிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த டேஸ்லாம். சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் போல் தோணுது. இதோ பாருங்கள், இதோ டெம்போ ஒன்று. இது வந்து ஈசிஆர் போகிற ரோடு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பாண்டிச்சேரி பீச்சுக்கு வரேன். லாஸ்ட் டைம் வந்தேன், அப்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தோம். இங்கே தான் இந்த மார்க்கெட் போடுற இடம். நான் சொன்னேன்ல, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் ஆட்டோ டிரைவர்ஸ் இப்படி தான். பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஏரியா. ஹே காய்ஸ், வாங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகலாம். இங்கே நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஜங்ஷன்ஸில் இது மாதிரி போகிறது தான் ரிஸ்க்கே. கொஞ்சம் ஹார்ன் அடித்து பொறுமையாக போகணும், எல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ். ஃபஸ்ட்டு பார்க் போயிட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு வருவோம். இந்த இடம்லாம் ஷூட்டிங் ஏரியா தான். இந்த இடம், இந்த செவருலாம் பார்த்தீங்கன்னா இந்த அயன் படத்தில் வரும்ல பாட்டு, அந்த இதோ பாரு, இந்த விண்டோஸ்லாம்
தோ நோ என்ட்ரியா சார்? பார்க்கு எங்கே இருக்கு? பார்க்கு தேங்க்யூ சார். கிராஃப்ட் பஜார்னு இருக்கு. இது உள்ளே போவோம். கிராஃப்ட் பஜார் ஓகே காய்ஸ், இப்போது நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரியிலேருந்து இப்போது பார்க் போகிறோம். பார்க் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். சார் சாப்பாடு இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுங்க சார். சாப்பாடு இன்னும் அலோடு சார். இந்த பூங்காவில் போய் சாப்பிடுவாங்க. அது பாருங்க எங்கே? நிற்கிறாங்க பாருங்க. ஆமாம், சாப்பிடுவோம். அங்கே இல்லையா? அதுதான் அந்த இடம். அந்த இடம் சாப்பிட்றதுக்கா? தண்ணி எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்க்கில் சாப்பாடு அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்குது. இங்கே சாப்பிட்டுக்க சொல்கிறாங்க. தேங்க்யூண்ணா. ஓகே சார். அங்கே கை கழுவுற இடம் கூட இருக்குது. போயிட்டு டீசெண்டாக அழகாக சாப்பிட்டுட்டு போ உள்ளே போ. ஸோ இந்த இடம் தான் சாப்பிட்றதுக்கான இடம் போல். இந்த பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காந்தி ஸ்டாச்சு இருக்குது. இந்த இடம் தான் இதுதான் சாப்பிட்றதுக்கான இடம் போல். ஏதாவது நல்ல இடமா பாரு. இதோ இந்த லேடிஸ்லாம் எழுந்திரிக்கிறாங்க. இங்கே வா இங்கே வா. ஓகே, ஃபைனலாக நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். பிரியாணி வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. எல்லாம் ஸ்பைஸியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு. எனக்கும் தொக்கு பிரியாணி வச்சுருக்காங்க. எனக்கு சிக்கன் வந்துச்சு. உனக்கு 65ஆ? சாப்பிடுங்க. ஊருக்கு போகுது. இல்லை மாற்றிக்கணும். வேணும் சாப்பிடுங்க. ரெண்டு ஒன்று தான். இது என்ன சிக்கன் எப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்னன்னா இந்த சிக்கன் போட்டு சமைக்க மாட்டேங்கிறாங்க பிரியாணியில் அப்படின்னு. ஆனால் சிக்கன் போட்டு தான் பிரியாணி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து பிரியாணியில் ஃபுல்லாக இறங்கிருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. வந்து காக்காவுக்கு போட்டுருக்கோம். அந்த தொக்கை தான் அந்த மேலே வச்சுருக்காங்க. வெட்டி பிரியாணி
ஒரு தொக்கு பிரியாணி, ஒரு சிக்கன் 65 பிரியாணி வாங்கியிருந்தோம். இது வந்து சிக்கன் 65 பிரியாணி, அது வந்து தொக்கு பிரியாணி. இதில் பிரியாணி நல்லா இருக்குது, வேணுமா சொல்லுது. குவான்டிட்டி பக்கா. சிக்கன் தோலோட ஸ்பைசஸ் பண்ணியிருக்காங்க, தொக்கு பண்ணியிருக்காங்க. தோல் வந்து தனியாக வந்துருக்கு. நான் தோல் சாப்பிட மாட்டேன், காக்காக்கு போட்டுருவேன். Leg piece, leg piece. Chicken 65 சூப்பராக இருக்கு. அந்த டப்பால போடு. தொக்கு பிடிக்கணும். நல்லி உங்களோட தொக்கு பிரியாணி. பிரியாணி எப்படி இருந்துச்சு? தொக்கு பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? சரி, 10 ஸ்டாருக்கு எவ்வளோ தருவ? 8. அவ்வளோ நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டதில் பாண்டிச்சேரி பீச்சில் வந்து சாப்பிட்டதில் வந்து பிரியாணி ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓரளவு ஆகா அப்படிலாம் இல்லை, ஓகே, சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணலாம். தொக்கு நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் வீட்டில் பண்ணுற அந்த இது மாதிரி தான், அந்த ஃப்ளேவர் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப தூரத்துலேருந்து வந்து அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுமா அப்படின்னு யோசிச்சா அது உங்கள் விருப்பம். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் பேட்லாம் இல்லை. நான் வந்து 10 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு, 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து 5 தான் தருவேன்.
சரி ஓகே கைஸ், இந்த தொக்கு பிரியாணி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கோம். சென்னை டு சீர்காழி ஆர்டிஆரில் போயிட்டுருக்கோம். இதோட இந்த தொக்கு பிரியாணி கான்செப்ட் முடிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அல்ஃபோன்ஸ் கதை. பாய் பாய். அவங்க அப்பாவை சொல்லு. வாங்க பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்கலாம். என்ன பூ நோனே ஜகஜோதியா வருது ஊஞ்சி அந்த ஸ்டாச்சு. இது இது ஒரு படத்தில் இந்த நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் வந்ததுல, நட்சத்திரம் நகர்கிறது, அதில் இந்த இடம் தான் வரும்னு நினைக்கிறேன்.